அன்பின் மொழியில் இன்றைக்கு மன்னிப்பை பகிர்தல். இதை பற்றி ஒரு அழகான வேத வாக்கியமே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று எபேசியர் 4:32 வாக்கியத்தில் பவுல் குறிப்பிடுவதை பார்க்கலாம். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடும் பிரிவினையும் இருக்கிறது. காரணம் என்ன? கணவன் மனைவி செய்ததுதான் தவறு, நான் செய்தது சரி என்று நினைக்கிறான். மனைவி நான் செய்ததுதான் சரி, கணவன் செய்தது தவறு என்று நினைக்கிறான். இப்படி ஒருவருக்கொருவர் நான் செய்ததுதான் சரி, நான் செய்ததுதான் சரி என்று ஒருவருக்கொருவர் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அந்த உறவு சீர் செய்யப்படுவதற்கு, சரி செய்யப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்பொழுது இந்த இரண்டு உறவும் இணைக்கப்பட வேண்டும், அன்பினால் கட்டப்பட வேண்டும் என்றால் இருவரையும் இணைக்கும் பாலமாக மன்னிப்பு இடம்பெற வேண்டும். நான் இந்த நோக்கத்தில் தான் செய்தேன், அது என் பார்வையில் சரியாக இருக்கிறது, இருந்தாலும் அந்த செயல் உன் மனதை காயப்படுத்தி இருந்தால் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கணவன் மனைவியினிடத்தில் மன்னிப்பு கேட்கலாம். இது மனைவிக்கும் பொருந்தும். நான் நல்ல எண்ணத்தில் தான் உங்களுக்கு அதை செய்தேன், ஆனாலும் உங்கள் மனதை காயப்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கேட்கலாம். இப்படியாக இருவரும் நான் செய்தது சரி என்று நினைக்காமல் உன் மனதை ஏதோ ஒரு விதத்தில் நான் காயப்படுத்தி இருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்று நினைத்தால் இரண்டு உறவும் இணைக்கப்படுவதற்கு வழி இருக்கிறது. இப்படி இருவருக்கு இடையில் ஒருவர் மன்னிப்பு கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கும்போது மற்ற நபர் மன்னிப்பை கொடுக்கக்கூடிய நபராகவும் இருக்க வேண்டும். நான் இவ்விதமாக உன்னை காயப்படுத்தி விட்டேன், அதனால் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கேட்கும்போது உன்னை பற்றி தெரியாதா, மீண்டும் மீண்டும் இதைத்தான் செய்வாய் என்று புறக்கணிக்கக்கூடிய நபராக இல்லாமல் கிறிஸ்து நாம் செய்த அநேக ஆயிரக்கணக்கான கரைகள் உள்ளதை மன்னித்தது போல நாமும் அவர்களுக்கு நம் மன்னிப்பை வழங்கக்கூடிய, கொடுக்கக்கூடிய நபராக இருக்கணும். அப்ப இரண்டு உறவுகளுக்கு இடையில் அன்பினால் கட்டப்பட வேண்டும் என்றால் மன்னிப்பு மிகவும் அவசியம். அதிலே இரண்டு வழிகளில் அந்த மன்னிப்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும். மன்னிப்பை கேட்பதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும், மன்னிப்பை கொடுக்கவும் தயாராக இருக்க வேண்டும். நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நான் நம்புறேன். பகிர்வோம் இயேசுவை. என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.